ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சம்பா கோதுமை ரவை கிச்சடி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸு, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இது 2 எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது தீஞ்சிராமல் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்காங்க. லைட்டாக செவந்து வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50% அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்ததும் கேரட், பீன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ்லேயே பச்சை பட்டாணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதால நான் ஆட் பண்ணலை. நீங்கள் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கிச்சடிக்கு நல்லாயிருக்கும். கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரவை கிச்சடிக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் காய்கறி வேகணும், கரெக்டாக இருக்கும் இந்த ரேஷியோ. நீங்களே பாருங்கள் ஃபைனலாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா கட்டி பிடிக்கும். ஸோ ஒரு சைடில் ரவை கொட்டிட்டு இன்னொரு கையில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ தான் கட்டி பிடிக்காமல் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான். இது ரவை நடுவில் ஒரு டைம் கிளறி விடுங்க. தண்ணியெலாம் வற்றுனது ரவையெல்லாம் வெந்துடும். காய்கறிலாம் ஆல்ரெடி வெந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இந்த அளவுக்கு வந்ததும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே சம்பா ரவை கிச்சடி சூப்பராக இருக்கும். நார்மல் ரவை கிச்சடி அதை விட இதுவும் நல்லா தான் இருக்குது. டயட்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த சம்பா ரவைலாம் எடுத்துக்கலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அந்த டெக்ஸ்சர்லாம் உண்மையாகவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.